ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் நான் இது பிரேக்ஃபாஸ்ட் கூட இது நேந்திரம் பழம் அப்பம் செய்கிறேன். நம்ம ஊரில் இதுக்கு என்னவோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பழம் இப்படி நேந்திரம் பழம் வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் நேந்திரம் பழம் இங்கே இருக்குது பாருங்கள். மைதா மாவில் கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். தோசை மாவு கன்சிஸ்டன்சி கரைச்சி வச்சுட்டு நேந்திரம் பழத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயிலில் போட்டு பஜ்ஜி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துட்டா நல்ல டேஸ்டியான, நல்ல பழுத்த பழமாக அப்படி இருக்கணும், நல்லா பிளாக்காக இருக்கணும். அதாவது நேந்திரம் பழம் அப்படி நல்லா ரொம்ப பழுத்து இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். பச்சையாக பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா பிளாக்காக இருக்கணும். ஸோ இப்போ நான் பொரிக்கிறேன். நெருப்பு நல்லா, எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரெடியாக பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிட்டோன்னா பசங்க அப்படியே ஃபுல் டே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பழம்பூரி நம்ம ஊர் பக்கம் கேரளாவில் திருவாண்டூர்லலாம் இதுக்கு பேர் பழம்பூரி. தமிழ்நாட்டில் இது என்ன நேந்திரம் பழம் அப்பம்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடி. நல்லா ப்ரௌனாக பொரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். பழம்பூரி ரெடி. ஸோ ஐ கேன் என்ஜாய் அவர் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ஆஃப் கேரளா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ ready. Puri is ready now. Nice brown color. இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ தட் ஆயிலெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சிடும் இல்லையா. ஸோ நான் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கிறேன். ஸோ எம்மி பழம்பூரி ரெடி. பாருங்கள், செய்து பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ்.